பழைய வலி இன்னிப்போ உங்களை பிடிச்சு வச்சிருக்கா? இந்த கதை அதை விடுவிக்க உதவும். இந்த கதை உங்க மனசை மெதுவா தொட்டு நிம்மதி கொடுக்கும். மறக்காம இந்த மாதிரி ஹீலிங் கதைகளுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம பயணத்தை தொடங்கலாம். ஒரு காலத்துல ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். ராஜா. வெளி உலகத்துக்கு அவன் சிரித்துக்கொண்டே இருப்பவன். ஆனா உள்ளுக்குள் பல காயங்களோடு வாழ்ந்தவன். தனக்கு தேவையில்லாத சிந்தனைகள், பயங்கள், மனக்கசப்புகள் அவனை தினமும் சோர்வடையச் செய்தது. ஒரு நாள் அவன் அந்த கிராமத்துக்கு வெளியே இருக்கும் பழமையான ஆலமரத்தடிக்கு போனான். ஏன் என்று அவனுக்கே தெரியவில்லை. அவன் கால்கள் அவனை அங்கே கூட்டிக் கொண்டு போன மாதிரி. மரத்தடி நிழல் குளிர்ச்சியாக இருந்தது. மண்ணின் வாசனை, இலைகள் உருண்டு விழும் சத்தம் எல்லாமே அவன் மனசுக்கு தெரியாம அமைதி கொடுத்தது. அவன் கண்களை மூடி தன்னுள் நடந்த வலிகளை நினைத்தான். அவன் தோல்வி அடைந்த நாட்கள், யாரோ அனுபவிக்காத துன்பம், சொல்ல முடியாத கவலை, அதைப்போல் தானாக உருவான பயம். அவன் மனசு கனமாக இருந்தது. அப்போ மெதுவான குரல் ஒன்று கேட்டது. எவரும் இல்லை. ஆனா அந்த குரல் அவனுக்குள் இருந்தது. உனக்கு இவ்வளவு வலி எப்படி வந்தது? ராஜா சொன்னான். எதுவும் சரியில்லை போல. என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க போல. என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கவே இல்லை. அந்த குரல் மீண்டும் கேட்டது. உனக்கு என்ன வேண்டும்? ராஜா மெதுவாக சொன்னான். அமைதி. சில நேரம் என் இதயம் சும்மா இருக்கணும். அந்த குரல் சிரித்தது. அது அவன் உள்ளத்தின் சத்தம். அமைதி கொடுக்க நீயே உன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். பழைய நினைவுகளுக்கே சக்தி தர்றது நீதானே. இலை ஒன்று அவன் மேல் விழுந்தது. அவன் கண்களை திறந்தான். மரம் அவனிடம் சொல்லும் மாதிரி இருந்தது. நான் பல புயல்களை சந்தித்தேன். இலைகளை இழந்தேன். நரம்புகள் உடைந்தது. ஆனா இப்போவும் நிற்கிறேன். நீயும் அப்படிதான் ராஜா. வலி வந்தால் அது முடிவல்ல, மருத்துவம் தொடங்கும் இடம். ராஜா மெதுவாக மூச்சு விட்டான். அவன் மார்பு லேசாகியது. கண்களில் நீர் வந்தது. ஆனா இந்த முறை அது துக்கத்துக்கான கண்ணீர் இல்லை, அது விடுதலை. ராஜா சொன்னான். நான் என்னை மன்னிக்கணும் போல, என் மனசு ஓய்வு எடுக்கணும் போல. அதே நேரத்தில் ஒரு காய்ந்த இலை அவனது கையில விழுந்தது. அவன் அதை பார்த்து சிரித்தான். மரத்தின் சத்தம் சொன்னது போல இருந்தது. பழையதை விட்டால்தான் புதிய இலை வளர முடியும். ராஜா கண்களை மூடி ஒரு ஆழ்ந்த மூச்சு வாங்கி மெதுவாக எழுந்தான். அவன் வீட்டு பக்கம் நடக்கும்போது அவனுக்குள் ஒரு மாற்றம். கம்பீரமான மாற்றம் இல்லை, ஆனா மிகவும் முக்கியமான மாற்றம். அவன் சொல்லிக்கொண்டே நடந்தான். நான் சரியாகிறேன். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா நான் என்னை விட்டு விடாமல் இருக்கணும். அதிலிருந்தே அவனுடைய மனவலி குறைந்தது. இதயம் திறந்தது. அவன் வாழ்வு மென்மையாக மாறத் தொடங்கியது. ஏனெனில் அவன் இறுதியில் புரிந்து கொண்டான். Healing starts when you stop fighting your pain and start listening to it.